தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். சாதாரண நடைமுறையின் மூலம் கடவுச்சீட்டை பெறுவதற்கு சுமார் 5 மாதங்கள் ஆகும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஆன்லைன் முறையின் கீழ் திகதியை முன்பதிவு செய்யும் விண்ணப்பதாரி 5 மாதங்களின் பின்னர் கடவுச்சீட்டை பெறுவதற்கான திகதியை பெறுவார் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு முதல் பாடத்திட்டம் மற்றும் பரீட்சை முறை உள்ளிட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதமர் ரணில் அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கல்வி சீர்திருத்த திட்டங்களில் நேர்மறையான மாற்றங்களை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அத்தோடு தற்போதுள்ள கல்வி முறை மாணவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக மாற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி கல்வியில் போட்டித்தன்மையை குறைக்கும் நோக்கில் 2026 முதல் கல்வி சீர்திருத்தங்கள் செயற்படுத்தப்பட உள்ளதாகவும் தேர்வு முறை மற்றும் பாடத்திட்டத்தை திருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் ரணில் அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் முதல் 3 வாரங்களில் மட்டும் நாட்டில் 3499 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி முதல் 3 வாரங்களில் அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் மேல் மாகாணத்தின் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதோடு அதன் எண்ணிக்கை 1576 என தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் 22 அதிக ஆபத்துள்ள டெங்கு சுகாதார அதிகாரி பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இந்த ஆண்டில் டெங்கு நோயால் 2 நோயாளிகள் இறந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு 3,40,000 இலங்கை குடிமக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற புதிதாக உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தவிசாளர் கோஷல விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் கடந்த 12ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 2561 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பணிப்புரையின் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இரணைமடு குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதன் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. ஐயன் கோயிலொடி, ஊரியான் பெரியகுளம், கண்டாவளை ஆகிய பகுதிகளில் அறுவடை நடைபெற்று எஞ்சியிருந்த நெற்கதிர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வெள்ள பாதிப்பு காரணமாக குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து அங்குள்ள முதலைகள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெளியில் செல்வோர் தனிமையில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தரமைத்து புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது மாவட்ட ரீதியிலான வெட்டுப்புள்ளிகளை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி அதிகபட்ச வெட்டுப்புள்ளி 143 ஆகவும் குறைந்தபட்ச வெட்டுப்புள்ளி 130 ஆகவும் உள்ளது. உடன்பிறந்த சகோதரனை கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த நபர் வாழைச்சேனை போலீசாரினால் வியாழக்கிழமை அன்று கைது செய்யப்பட்டுள்ளார். வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரைத்துறைச்சேனை பகுதியில் வைத்து 43 வயதான 2 பிள்ளைகளின் தந்தை தனது உடன்பிறந்த சகோதரனால் புதன்கிழமை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார். கொலை செய்துவிட்டு தலைமறைவாகிய நபரை வாழைச்சேனை போலீசார் பெரைத்துறைச்சேனை பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர்.
குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களையும் பிணையில் விடுவிப்பதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நீண்ட பரிசீலனைக்கு பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெக்குனவல இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி சந்தேக நபர்கள் ஒவ்வொருவரையும் தலா 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். அத்துடன் சந்தேக நபர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்த நீதிமன்றம் அவர்களின் கடவுச்சீட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டது. அதன்படி முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா, அவரது பிரத்யேக செயலாளர் தம்மிக சிராணி சுமரத்ன, கரியவள கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் எஸ் அமரசேகர மற்றும் அமைச்சரின் இணைப்பு செயலாளராக பணியாற்றிய அனுர செனவரத்ன ஆகியோரை பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டது. அனுராதபுரம் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்திய நிலையில் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாடசாலையொன்றில் 14 வயதான மாணவியை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். பாடசாலையில் வைத்து மாணவியை 52 வயதான ஆசிரியர் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகின்றது. கோப்பாய் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் ஆசிரியரை கைது செய்துள்ள போலீசார் மாணவியை மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். மகாபலி ஆற்றிற்கு நீர் வழங்கும் ஹட்டன் ஓயாவில் சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று ஹட்டன் போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹட்டன் ஓயாவில் இயந்திரங்களை பயன்படுத்தி ஒரு குழு மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபடுவதாக ஹட்டன் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கு சோதனை நடாத்தி சந்தேக நபர்களை கைது செய்ததோடு மாணிக்கக்கல் அகழ்வுக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களை கைப்பற்றினர். பாணத்துறை பகுதியில் பணியில் இருந்தபோது குடிபோதையில் அங்குள்ள ஒரு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 2 போலீஸ் அதிகாரிகளில் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றவர் வேறு போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். 2 போலீஸ் அதிகாரிகள் மீதும் கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய அறிவுறுத்தியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். வீடியோவின்படி போலீஸ் ஜீப்பில் வரும் போலீஸ் அதிகாரிகள் குழு படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த குடிபோதையில் சீருடையில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை தூக்கி செல்வதை காணலாம். விசாரணையில் அவர் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர் என்பது தெரிய வந்துள்ளது. போலீஸ் சீருடையை அவமதிக்கும் வகையில் அதிகாரிகள் நடந்து கொண்டதற்கு பதில் போலீஸ் மாதிபர் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளதாகவும் அவர்கள் மீது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பதுளை கொழும்பு பிரதான வீதியில் தேமோதர சந்தியில் ஓடுகளை ஏற்றிச் சென்ற லொரியொன்று வீதியில் கவிழ்ந்ததில் சாரதி மற்றும் ஒரு சக சாரதி காயங்களுக்கு உள்ளானதாகவும் எல்ல போலீசார் தெரிவித்தனர். நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கண்டி மகியங்கனை பிரதான வீதி மீண்டும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உடதும்பர ககடகுள்ள பகுதிகளில் மண் சரிவு மற்றும் பாறைகள் விழும் அபாயம் காணப்படுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இரவில் இந்த வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் மக்களுக்கு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இன்று மாலை 6 மணி முதல் நாளை அதிகாலை 6 மணி வரை தென்னிக்கும்பர சந்தி மற்றும் கேசலக்க பாலம் சந்தியில் மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.